அண்மை செய்தி. கேரள மாநில கடலோர பகுதியில் கப்பல் கவிழ்ந்ததில் கடற்கரையில் ஆபத்தான பொருட்கள் ஒதுங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கடந்த 24ஆம் தேதி கேரள மாநிலத்தில் கிட்டத்தட்ட 38 கடல் மைலுக்கு தொலைவில் எல்சா 3 என்ற கப்பல் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து எரிபொருள் மற்றும் பிளாஸ்டிக் துகள்கள் ஆபத்தான பொருட்கள் கொண்டு பெட்டகங்கள் கடலில் விழுந்தன. வலுவடைந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பிளாஸ்டிக் துகள்கள், பெட்டகங்கள் உள்ளிட்ட பிற பல பொருட்கள் கேரள மாநிலத்தில் கடற்கரையிலும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரையும் தற்போது ஒதுங்கி வருவதாக தகவல் வருகிறது. எனவே இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் துறையுடைய செயலர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரையில் கரை ஒதுங்கியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் எண்ணெய் பரவல் உள்ளதா எனும் மீன்வளம் மற்றும் கடற்சார் உயிரினங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கேட்டு அறிந்தார்கள். மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் கப்பல் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு பெட்டகங்கள் ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்பதை குறித்தும் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிகளுக்கும் தொடர்புபடுத்தி அனைத்து அரசு துறை செயலாளர்களுக்கும் பிளாஸ்டிக் துகள்களை அப்புறப்படுத்துவதற்கான அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் பெட்டகங்கள் வானிலை சூழலுக்கு ஏற்ப நகரும் திசை மற்றும் கரை ஒதுங்கக்கூடிய பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்ற தன்னார்வலர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் சுற்றுச்சூழலின் தாக்கம் குறித்த குறுகிய நீண்டகால ஆய்வுகள் குறித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீன்வளத்துறை மூலமாக மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தின் போது அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.